அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது நரகாசுரன் என்னைக்கு அழிஞ்சானோ அன்னைக்கு தான் நம்ம தீபாவளியா கொண்டாடுறோம். அந்த நாள் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளா இருக்கு. புத்தாடையெல்லாம் அணிஞ்சு பட்டாசு வெடித்து இனிப்புகளை பரிமாறி ஒருவருக்கொருவர் இந்த தீப ஒளி திருநாளை நம்ம எல்லாருமே நல்லா உற்சாகமா கொண்டாடுறோம். நாடு முழுவதும் அது கொண்டாடப்படுது. அது ஏன் அப்படி கொண்டாடப்படுது அப்படின்னா, அந்த நரகாசுரன் இருந்த காலங்கள்ல மக்களுக்கு தீராத கொடுமைகளை கொடுத்தான் அப்படின்ற மாதிரிலாம் கதை எழுது. நம்ம அந்த நரகாசுரன் நேர்ல பார்க்கல. ஆனா இப்ப ஒரு அரக்கன் சிக்கி இருக்கான். அரக்கனை சிக்குனா செதச்சர்மங்கிற முடிவுல மக்கள் கொந்தளிப்புல இருக்காங்க. அப்படி மக்கள் கொந்தளிக்கிற அளவுக்கு அந்த மனிதன் அரக்கத்தனமாக என்ன காரியத்தை செஞ்சான், அந்த அரக்கனுக்கு காவல்துறை வலை வீசி தேடிச்சு அவனை கைது செஞ்சுதா இல்லையா? இவ்வளவு மக்கள் கொந்தளிக்கிற அளவுக்கு காவல்துறை அவனை கைது பண்ற அளவுக்கு அரக்கன் என்று நம்மால மட்டுமல்ல, மிருகம் கூட சொல்லக்கூடாது. மிருகங்கள் யாருக்கும் எந்த கெடுதலையும் பண்றதில்லை, நம்ம தான் கெடுதல் பண்ண. அந்த அரக்கன் எல்லா மக்களாலும் விமர்சிக்கப்படுற அளவுக்கு அவன் அப்படி என்ன பண்ணான் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம தெளிவா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போய். கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக, அதாவது இந்த மாதம் 12ஆம் தேதி, திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்துல இருக்கிற ஒரு 8 வயது சிறுமிய ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த நபர் வந்து தூக்கிட்டு போய் அந்த பெண்ணுக்கு, அந்த சிறுமிக்கு, குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அவங்களுடைய தாயார் வந்து அங்க ஆரம்பாக்கம் காவல் நிலையத்துல புகார் பதிவு பண்றாங்க. அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, குழந்தை வந்து ட்ரெயின்ல போயிட்டு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு. அப்ப அந்த குழந்தைய ஒருத்தன், ஒரு மிருகம் சொல்ல முடியாது, ஒரு காம வெறி கொடுத்த ஒரு அயோக்கிய நாய் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கு. அந்த குழந்தை வந்து எத்தனையோ தடவை அழுதுருக்கு, கதறி இருக்கு, எப்படியோ கெஞ்சி அவன் விட்டுருங்க அங்கிள் நல்லா கேட்டிருக்கு. ஆனா அந்த நாய் அவனுடைய வெறி அந்த குழந்தைகிட்ட தீர்க்கணும்னு ஒரு இருந்திருக்கான். அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, அவன் போதையில இருந்தான். போதையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன கேட்கறேன்னா, போதையில இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு பதிலா வேற எதையாவது கொடுத்தா சாப்பிடுவானுங்களான்னு தெரியல. அதெல்லாம் கரெக்டா பார்ல போயிட்டு கப்பு வாங்கணும், பிக்சர் வாங்கணும், முறுக்கு வாங்கணும், மத்த சைடிஷ் வாங்கணும், இதெல்லாம் தெரியுது. ஆனா ஒரு குழந்தையோ, ஒரு வாலிப பெண்ணையோ அல்லது வயதானவங்களையோ தன்னுடைய வக்ர புத்தியினால இந்த மாதிரி சீரழிக்கணும் அப்படிங்கிறது, அது மட்டும் போதையில நடந்துருச்சு. இவங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர்கள் மாதிரி ஆட்கள் எல்லாம் தன்னுடைய போதையை, இவர்களுடைய வக்ர புத்தியை தீர்த்து கொள்வதற்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. வக்ர புத்தியை தீர்த்துட்டு தப்பிக்கிறதுக்கு தன்னுடைய போதையை ஒரு காரணமா காட்டிடுறாங்க. அப்படிதான் இந்த நாய் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கான். அந்த குழந்தை எப்படியாவது இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஃபர்ஸ்ட் டைம் செப்பலை போட்டு ஓடி. அப்ப அவன் போன் பேசிட்டு இருந்திருக்கான். செப்பலை போட்டு ஓடணுன்னே சத்தம் கேட்டு அந்த குழந்தைய புடிச்சு கத்திய காட்டி, நீ சத்தம் போட்டினா தொண்டைய கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய பயன்படுத்தி. நமக்கெல்லாம் நம்மளுடைய பெற்ற குழந்தைகளை அடித்தாலே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைகளை நம்ம சமாதானம் பண்ணிடுறோம். எப்படி இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இவங்களுக்குள்ள வருதுங்கிறது எனக்கு தெரியல. பிற்பாடு மறுபடியும் அவன் அலைபேசியில பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அப்ப அந்த குழந்தை மிக சாதுரியமாக யோசித்து, அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு பெரியவங்களே தடுமாறிடுவாங்க. ஆனா அந்த குழந்தையோடு கூட
நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, நமக்கு மேல ஒரு இறை சக்தி ஒண்ணு இருக்கு. நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது. அந்த இறை சக்தி அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கு, அந்த பாதுகாப்பை கொடுத்திருக்கு. அந்த குழந்தை ரொம்ப விவரமா செப்பல் போட்டு தானே ஓடினாங்க கண்டுபிடிக்கிறாங்க. செப்பல் போடாம ஓடி வந்திருக்கு. ஓடி வர்றப்ப அந்த வழியா ஒரு குழந்தை வந்திருக்கு. என்னை இந்த மாதிரி ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து என்னை கிட்னாப் பண்ணி இந்த மாதிரி தொந்தரவு பண்ணா, நீ இந்த பக்கம் போனீங்கன்னா உன்னையும் கிட்னாப் பண்ணிடுவான். அந்த குழந்தையும், கடத்தப்பட்ட குழந்தை ஓடி வருது. அந்த வழியா இன்னொரு குழந்தை வந்திருக்கு, சிறுமி வந்திருக்காங்க. அந்த சிறுமியும் நீ கடத்தப்பட்டுருவேன்னு தன்னுடைய ஆபத்தான நிலையிலையும் இன்னொருவரையும் காப்பாற்றணும், தன்னையும் காப்பாற்றிக்கணும்ன்ற அதீத ஒரு அன்போடையும் ஒரு புத்திசாலித்தனத்தோடையும், நிறைய பேருக்கு வேகம் இருக்கும், விவேகம் இருக்காது. விவேகம் இருக்கும், வேகம் இருக்காது. அந்த குழந்தைக்கு அந்த இறை சக்தி ரெண்டையுமே கொடுத்திருந்திருக்கு. அந்த இடத்துல அந்த குழந்தையும் தப்பிச்சதோடு இன்னொரு குழந்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கு. அந்த குழந்தை மருத்துவமனையில அதாவது அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு. இதுல என்னன்னா, 13 நாளா காவல்துறை வலை வீசி தேடுது. காவல்துறையினால கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 20 தனிப்படை அமைக்கிறாங்க. மறுபடியும் தனிப்படையா, அது வந்து அஜித்குமார் வழக்குல அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை தான் டிஜிபி ரத்து பண்ண. அங்கீகரிக்கப்பட்ட காவல்துறையில் உள்ள கண்ணியமான அதிகாரிகள் 20 தனிப்படையை அமைச்சு கிட்டத்தட்ட 400 பேரை விசாரிக்கிறாங்க. 2 லட்சம் அலைபேசி அழைப்புகளை ஆய்வு பண்றாங்க. அதுல ஒரு 600 நபர்களை, சந்தேகத்துக்கிடமான காவல்துறையினரால் சந்தேகிக்கப்படுகிற 600 பேரை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து அவங்கள ரகசியமா கண்காணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலை குற்றவாளியை பத்தி, அதாவது இந்த பாலியல் குற்றவாளியை பத்தி தகவல் சொல்றவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் 5 லட்சம் ரூபான்னு சொல்றாங்க. அது போக 4 மாநிலங்கள்ல போஸ்டர்கள் அடித்து காவல்துறையினர் ஒட்டி திரட்டுறாங்க. அந்த தேடுதலின் முயற்சியாக, தேடுதலின் பலனாக அவங்களுடைய கடமையை நேர்மையா செஞ்சிருக்காங்க. அதற்கு பரிசாக 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை, ஆந்திராவில சூலூர்பேட்டையில இருக்கிற ஒரு மதுபான விடுதிக்கு பக்கத்துல இந்த அயோக்கிய நாயை கைது பண்ணிட்டு வர்றாங்க. கைது பண்ணதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைக்கு அவனுடைய போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பி இவன் தானா அப்படின்னு பாருன்னு இருக்காங்க. அந்த குழந்தை வந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு இவன் நேர்ல வரட்டும், உறுதியான முறையில் இவன் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் போய் ஒரு அறையணும்னு அந்த குழந்தை அவங்களுடைய தாயாரிடத்துல சொன்னதாக அவங்களுடைய தாயாரு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அதாவது உணர்ச்சியை அடக்க முடியாதவன் மிருகம். மிருகம் தான் நின்னடத்துல யூரின் போகும், நின்னடத்துல மோஷன் போகும், நின்னடத்துல படுத்து தூங்கும், அது நினைச்சதை சாப்பிடும். அது என்ன சாப்பிடுறோங்கிறது தெரியாது. அந்த மாதிரி 5 அறிவுள்ளவன் தான் இந்த மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடுவோம். ஆனா அந்த சிங்கப்புலி கரடி கூட பாருங்களேன், செத்தவங்களை திங்காது. ஆனா அவனை கைது பண்றப்போ அவன் நிறைந்த கஞ்சா போதையில இருந்ததா சொல்றான். அதனால அவனை விசாரிக்க கூட முடியல. அவன் கைது பண்ணப்பட்ட உடனே ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை கொண்டு வருவாங்க. அவனை அடிச்சு சதைக்கணும்னு பொதுமக்கள் வந்து காவல் நிலையத்துல கூடுறாங்க. எல்லாரும் சொல்லுவான், சட்டத்தை தானே கையில் எடுக்க கூடாது. இந்த மாதிரியான ஆட்களுக்கு இப்பேற்பட்ட பொதுமக்களுடைய தண்டனை தான் ஒரு தீர்வாக இருக்கும். அரபு நாடுகள் எல்லாம் பொது இடத்துல வச்சு தலையை துண்டிக்கிறது, திருட்டு வழக்கு, கொலை வழக்குகளுக்கு எல்லாம் மரண தண்டனை கொடுக்கறத வாடிக்கையா வச்சிருக்காங்க. ஒரு சமூகம் சீர் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வந்து கடுமையான தண்டனை சட்டங்கள் இருக்கும். அதுதான் வந்து ஒரு சமூகம் சீர் செய்யப்படும். இப்ப வந்து அவனை வந்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு கொண்டு வராம காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையாக கவரப்பேட்டை காவல் நிலையத்துக்கு கொண்டு போறாங்க. அங்கேயும் வந்து பொதுமக்கள் கூடுறாங்க அவனை அடிக்கணும்னு. என்ன கேட்டா, இவன மாதிரி ஆட்களை எல்லாம் காவல்துறையினர் வந்து எரிபொருள் செலவு பண்ணி இவனுக்கு நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போய் இவனை உட்கார வச்சு விசாரிச்சு இவனுக்கு வந்து ஜெயில வச்சு சாப்பாடு போட்டு இவனை பராமரிச்சு சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும்
அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காம அந்த குழந்தையை வன்புணர்வு செய்திருந்தால் நிச்சயமாக இவனுடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணுவாங்க, மரபணுவை டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மரபணு உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக நீதி விசாரணைக்கெல்லாம் உத்தரவு, உடனடியாக குற்றம் தான் செஞ்சிருக்கா தெரிஞ்சிச்சு. இனிமே என்ன போய் விசாரணை வேண்டிய கிடக்கு? குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் தண்டனை தான். அது எந்த மாதிரி தண்டனையை கொடுக்கணும்? காவல்துறையினர் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேர்ல ஒண்ணு இவனை மரண தண்டனை கொடுக்கணும், அல்லது நாய சுட்டு தர்ற மாதிரி சுட்டுத்தல். அப்பதான் குழந்தைகளும் தெய்வமும் ஒண்ணும்பா. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு, அது அறியாதவன் வாயில மண்ணுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. மணிவேல் கூட ஒரு ஜோக்ல சொல்லியிருப்பார், குழந்தைங்க எல்லாம் தெய்வம்னு சொல்லுவாங்களே அப்படின்னு ஒரு ஜோக்ல சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு குழந்தையை, ஒரு மழலையை பூவை போல பார்க்க வேண்டிய ஒரு மழலையை இவன் தன்னுடைய காம வெறிக்காக குடி போதையில சிதைக்க நினைக்கிறான். இவன் இருந்து என்னத்தை சாதிக்க போறான் சமுதாயத்துல? இவனுக்கு விசாரணை எதுக்கு, தீர்ப்பு எதுக்கு? அதான் தீர்ப்பு எழுதப்பட வேண்டியது. இப்ப கூட ரீசெண்டா கிருஷ்ணகிரியில ஒருத்தர பெண்கள் விஷயத்துல தவறா நடந்தாருன்னு காவல்துறையினர் அவரை துரத்தி போகும்போது கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில இருக்கிறாரு. அப்ப திடீர்னு இறந்து போயிடுறாரு. கேட்டா அவர் எலிமருந்தை குடிச்சிட்டாரு, அதுக்கு முன்னமே எலிமருந்தை குடிச்சிட்டாரு. அவருக்கு சாவுக்கு அவர் தகுதியானவர். அதே போலதான் இவனெல்லாம் சாவுக்கு தகுதியா, இவனுக்கு சாவு கூட இவனிடத்துல வர அசிங்கப்படுது. இவன மாதிரி ஒரு ஆளுகிட்டையா நாம் போகணும்? அந்த மாதிரி கீழ்த்தரமானவர்களை எல்லாம் சாவு தானா வராது, நம்ம தான் அதை வர வைக்கணும். காவல்துறையினர் உரிய தண்டனையை கொடுக்கும். இன்னொன்னு, இந்த மாதிரியான பெரிய செயல்கள்ல ஏன் ஈடுபடுறாங்க? போதை, தலைக்கேறிய போதையில ஏதாவது ஒரு பெரிய ஆட்டம் ஆடணும். அதற்கு குழந்தைகள், இளம் பெண்கள், வயோதிகர்கள், ரீசெண்டா ஒரு 90 வயது பாட்டிய ஒருத்தன் லிப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுத்துட்டான். செய்திகள் வரும்போது என்ன மாதிரியான ஒரு சமுதாயத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நாமே யோசித்து பார்த்துக்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. அரசாங்கம் இதுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு மனிதனும் போதையில உயிர் வாழல. கொரோனா பீரியட் வந்தப்போ எல்லா மதுக்கடைகளும் மூடப்பட்டிருந்தது. அப்ப யாரும் செத்து போயிடலையே. அரசாங்கங்கள் எல்லாம் என்ன சொல்றதுன்னா, உடனே அவங்களுக்கு போதையிலிருந்து விடுதலை வந்துடாது. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மதுபான கடைகளை மூடணும். கஞ்சா, ஹெராயின், கொக்கைன், மெத்தப்பட்டமின், இது மாதிரியான பொருட்கள்லாம் எங்க அரசாங்கத்துக்கு தெரியாம வந்துருமா? காவல்துறையினருக்கு தெரியாம வந்துருமா அப்படின்னா நிச்சயமா இல்ல. அதனால இது மாதிரியான போதைப் பொருட்கள் வச்சிருக்கிறது தப்பு. அப்ப எப்படி மனிதர்களுக்கு கிடைக்குது? ஒருத்தருக்கு எப்படி போகும்? நிச்சயமாக காவல்துறைக்கு தெரியாம நடந்திருக்கு. இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் ஒருத்தருக்கு கிடைக்கிறது காவல்துறையினருக்கு தெரியாம இருக்காது, அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்காது. அரசாங்கங்கள் ஒண்ணும் இத ஒருத்தருக்கு கொண்டு கொடுங்கன்னு சொல்லல. ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல அரசாங்கமும் காவல்துறையும் தான் இருக்கு. நம்ம போய் நடவடிக்கை எடுக்க முடியாது. நம்ம போய் நடவடிக்கை எடுத்தோம்னா லீகலான விஷயங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிற அதிகாரிகளே கொலை செய்யப்படுறாங்க. அப்புறம் மக்கள் போய் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? அரசாங்கம் தான் இதுல தலையிட்டு இந்த மாதிரி போதை வஸ்துக்களை விநியோகிக்கிறவர்களை கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைய பெத்தவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, குழந்தைங்க ட்ரெயின்ல போயிட்டு வருதுன்னு நான் சொல்ல, அவங்களுடைய தாயாரே சொல்றாங்க. 8 வயசு குழந்தை எல்லாம் ட்ரெயின்ல போயிட்டு வர வயசா? குழந்தைங்க ட்ரெயின்ல போயிட்டு வந்தா அந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்ல. அதாவது 6 அறிவுள்ள மனிதர்கள்ட்ட இருந்துதான் நம்ம குழந்தைகளை காப்பாற்றோம். இந்த மாதிரி வெறி பிடித்த நாய்க்கு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நாய்க்கு நன்றி, விசுவாசம், அன்பெல்லாம் இருக்கு. வெறி பிடித்த, சொறி பிடித்த எந்த மிருகத்து பேரை நான் சொல்லி மிருகங்களை கொச்சப்படுத்த விரும்புற அரக்கர்கள் குழந்தைகளை காப்பாற்ற நம்மளால முடியாது. ஆகவே பெற்றவர்கள் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தணும். என்னதான் வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும்,
கலெக்டராக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்களுடைய பெற்றோர் வந்து அன்னாடம் வேலைக்கு போறவங்களா இருக்காங்க, இருக்கட்டுமே. குழந்தைகளை பெற்ற நமக்கு தான் அக்கறை இருக்கணுமே தவிர கண்ட கண்ட அயோக்கிய நாய்களுக்கெல்லாம் குழந்தைகளை வந்து பார்த்து நிதானத்தோட அது குழந்தைகள் என்ற ஒரு உணர்வு வராது, அந்த அறிவும் வராது. அந்த குழந்தைகள்ட்ட எப்படி நடந்துக்கணும், அன்பை மட்டுமே காட்ட வேண்டிய அந்த குழந்தை இடத்துல தன்னுடைய ஆத்திரத்தையும் தன்னுடைய அடக்க முடியாத அந்த காம வெறியையும் காட்டுகிற அந்த அரக்கர்களுக்கு குழந்தைகள்ங்கிற எண்ணம் வராது. ஆகவே குழந்தைகளை பெற்றவர்கள் பெற்றோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா சென்னையில எல்லாம் பெரியவங்களாலே ட்ரெயின்ல ஏறி இறங்க முடியல. எலக்ட்ரிக் ட்ரெயின்ல எல்லாம் நம்ம நிக்கிறோம் ஒரு ஸ்டாப்ல, நம்ம அப்படியே நின்றுகிட்டு தான் அப்படியே நம்மளை தள்ளி பிளாட்ஃபார்ம்ல அவங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்க கீழே. அந்த அளவுக்கு அறக்க பறக்க ட்ரெயின் ஒரு நிமிஷம் 30 செகண்ட் தான் நிக்கும், அடுத்து கிளம்பிடும். அவங்க அந்த இடத்துக்கு போகணும். அதனால அவ்வளவு அவசர அவசரமா போய்கொண்டிருக்கிற உலகம் அந்த உலகம். அதனால பக்கத்துல இருக்கிறவங்க கவனிக்கிறவங்களுக்கு காலம் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன்ல தான் சுவாதின்னு ஒரு பெண்ணை கழுத்தறுத்து கொலை பண்ணாங்க. பெரியவங்களுக்கே அந்த நிலைமை குழந்தைங்களுக்கு. ஆகவே பெற்றோர்களும் அதிக ஜாக்கிரதையா இருக்கும். பெற்றோர்களுக்கும் வந்து இதுல பங்கு இருக்கு. அதாவது இந்த குழந்தை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய அனுதாபங்கள், அந்த அரக்கன் வந்து தண்டிக்கப்படணும், அவன் மன்னிக்கப்பட இல்லாத, அதாவது மன்னிப்பு தர வேண்டாத ஒரு குற்றவாளி அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பெற்றோர்கள் இதுல மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்திருக்கணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. அரசாங்கமும் காவல்துறையும் இன்னும் அதிக ஜாக்கிரதையா இருந்து இனிமேல் வரும் நாட்களில இந்த மாதிரியான குழந்தைகளும் வாலிப பெண்களும் இந்த மாதிரியான போதை என்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அவங்களுடைய வெறிய தீர்த்துக்கிறதுக்கு, அவங்களுடைய வக்ர புத்திக்கு எந்த ஒரு குழந்தைகளும் எந்த ஒரு பெண்களும் ஆளாகாம தடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அதே சமயம் வாலிப பெண்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சேலைக்கு தான் பாதிக்கும். அதுக்கு நம்ம பெண்கள் எங்கேயும் போக கூடாது, போகணும். தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு போகணும். இப்ப போன்ல எவ்வளவோ ஆப் வந்துருச்சு. அந்த காவல்துறையினருக்கு எந்த இடத்துக்கு போறோங்கிறத சொல்லிட்டு போனா அவங்க ஃபாலோ பண்ணி வீடு வந்து சேர வரையும் அவங்க வந்து தற்காத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஆப் எல்லாம் இருக்கு. அதை வந்து வாலிப பெண்கள் பயன்படுத்திக்கணும். குழந்தைகளை வச்சிருக்கிற பெற்றோர்கள் நம்ம தான் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் குழந்தைகளை கண்காணித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா வீட்டு வாசல்ல விளையாட்டுக்கிட்டு இருக்கிற குழந்தைகளையே கொண்டு போய் கடத்திக்கிட்டு போய் கொல்ற மாதிரி எல்லாம் சம்பவங்களை நாம் கேள்விப்படுறோம். அதனால பெற்றோர்கள் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருந்து கொள்வோம். இந்த நாய் பேர் வந்து ராஜு விஸ்வகர்மா. அத அஸ்ரா கான் அவருதான் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறார். அவர் யாருன்னா நம்ம யாருக்குமே மறந்துருக்காது. ஏடிஜிபி ஒரு வழக்குல ஏடிஜிபி ஒரு வாகனம் சம்பந்தப்படுது. இமீடியட்டா ஏடிஜிபி கைது பண்றாரு. அப்பேற்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரி. அவரு ஐஜி தான், வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கான். அவருதான் வந்து இந்த விஷயத்தையும் கையில் எடுத்திருக்காரு. நிச்சயமாக எல்லா ப்ரொசீஜரும் முறைப்படி ஃபாலோ பண்ணப்படும்னு அவர் ஊடகத்திட்ட சொல்லியிருக்காரு. நிச்சயமாகவே அவர் ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்ற பட்சத்துல உரிய முறையில எல்லா விதமான சட்டத்திட்டங்களும் முறையான முறையில கடைபிடிக்கப்பட்டு அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்திற்கும் உரிய நீதி கிடைக்கணும். இந்த நாய்க்கு விசாரணையோ குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் விசாரணையோ இவனை கூட்டிக்கிட்டு ஊர் ஊரா சுத்தாம நடு ரோட்ல நாய சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு தள்ளி இப்ப ஏற்பட்ட அயோக்கியர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணணும். ஏன்னா இப்ப ரீசெண்டா சொல்லும் போது கூட ரவுடிகளுக்கு புரியுற பாஷையில நாம சொல்லுவோம்னு கமிஷனர் வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த மாதிரியான அயோக்கியர்களுக்கு எந்த மாதிரியான பாஷையில சொன்னா புரியுங்கிறது காவல்துறைக்கு தெரியும். அந்த மாதிரியான பாஷையில அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு இந்த மாதிரியான காரியங்களை செய்யக்கூடாதுன்றத புரிய வைக்கணுங்கிறதா நம்மளுடைய மக்கள் சார்பா நம்மளுடைய கருத்தா இருக்குது. நன்றி.